ஸ்ரீ குருப்யோன் நமஹ. ஹரி ஓம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகிழ்ச்சி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 64 போட்டிகள் நிறைவு பெற்று 63 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 64வது போட்டியாக இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதும் போட்டி இரவு 7:30 மணியளவில் ஜெய்ப்பூரில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக சென்ற போட்டி நாம் கூறியது போலவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதிய போட்டி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி வாகையை சூடியிருந்தார்கள். சிஎஸ்கே அணி தோல்வியை பெற்றிருந்தார்கள். குறிப்பாக நாம் சஞ்சு சாம்சனை பற்றி கூறியிருந்தோம். அவர் 20லேருந்து 30 ரன்குள்ளே தான் அடிப்பாருன்னு. அதே மாதிரி 27 நேற்றைய தினம் அவுட்டு. கிட்டத்தட்ட 7 பிளேயர்ஸ் ட்ரீம் லெவலில் இடம்பெற்றிருந்தார்கள். ஒரு சிறப்பான போட்டியாக நேற்றைய போட்டி இருந்தது. இன்றைய தினம் நடக்க இருக்கின்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதும் போட்டியில் முதலாவதாக இரு அணியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய 12 பிளேயர்களை பற்றி பார்ப்போம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, ஜுரெல், ரியான் பராக், ரவீந்திர ஜடேஜா, ஃபெராரியா, தசுன் சனக்கா, சுபம் டூபே, ஆர்ச்சர், மில்னே, பிரிஜேஷ் சர்மா, ராஜ் புஞ்சா போன்றோரை நாம் எடுத்துள்ளோம். அதேபோன்று எல்எஸ்ஜி அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் எடுத்திருக்கக்கூடிய பிளேயர்கள் மிச்சல் மார்ஸ், இங்கிலீஷ், பூரான், மார்க்ரம், ரிஷப் பண்ட், முகுல் சௌத்ரி, அப்துல் சமாத், மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங், பிரின்ஸ் யாதவ், சபாஸ் அகமத் மற்றும் அர்ஜுன் டெண்டுல்கர் போன்றோரை நாம் எடுத்துள்ளோம். நேயர்களே, இன்றைய தினம் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் காண இருக்கின்றோம். ஆர்ஆர் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். அவரை நீங்கள் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கூட தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். வைபவ் சூரியவன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிண்ட்டு சொல்கிறேன். அதாவது அவருக்கு ஏதாவது கேட்ச் வாய்ப்பு மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அவர் ஸ்ட்ராங்காக நின்று ஆடிடுவார், இல்லைன்னா விளையாட மாட்டார். 10 பால்குள்ளேயே அவுட் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதாவது 10 பால்குள்ளேவே அவர் அவுட் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த 10 பால்குள்ளேயே அவர் கேட்ச் ஏதாவது மிஸ் பண்ணி கேட்சில் விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவரோட ஆட்டம் சூப்பராக இருக்கும். ஸோ அவரை நீங்கள் ஆப்ஷனலாக வச்சிங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ரவீந்தர் ஜடேஜா மற்றும் டேவான் ஃபெராரியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஜெய்ஸ்வால் அல்லது ரவீந்தர் ஜடேஜாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆர்ஆர் அணி முதலாவது பந்து வீசினார் இருந்தால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பிரிஜேஷ் சர்மா, ராஜ் புஞ்சா, ஜஃப்ரா ஆர்ச்சர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஜடேஜா பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபெராரியா பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த தசுன் சனக்கா டீமுக்குள்ளே இருந்தாருன்னா அவர் ஆல்ரவுண்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ரவீந்திர ஜடேஜா, ஃபெராரியா பேட்டிங்லேயும், ஷனக்கா, ஆர்ச்சர், பிரிஜேஷ் சர்மா, புஞ்சா இவங்களாம் பவுலிங்லேயும் விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. சனக்கா ஓவர் போடுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓவர் போட்டார்னா அவர் விக்கெட் எடுப்பார். அதே மாதிரி பேட்டிங்கில் முன்னாடி வந்தார்னா ரன் அடிப்பார். ஸோ அவருக்கு பவுலிங் கொடுப்பாங்களா இல்லை பேட்டிங் முன்னாடி இறக்குவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அவருக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் மாற்றி கூட டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்ஆர் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஜடேஜா, ஃபெராரியா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பராக் அல்லது ஜெய்ஸ்வாலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆர்ஆர் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆர்ச்சர், ரவீந்திர ஜடேஜா, பிரிஜேஷ் சர்மா, ராஜ் புஞ்சா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ், ஜாஸ் இங்கிலீஷ் மற்றும்
முகேஷ் சௌத்ரி போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். பூரான் வந்து விளையாடுவார், இருந்தாலும் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ண மாட்டார். பெரிய அளவில் ஸ்கோர் பண்ண மாட்டார்னா ஒரு 20லேருந்து 30 ரன்குள்ளே தான் அவர் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ அவரை நீங்கள் பொறுத்து எடுத்துக்கலாம். அப்துல் சமாத், இன்றைக்கி சமாத் முன்னாடி வந்தார்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிச்சல் மார்ஷ், ஜாஸ் இங்கிலீஷ், அப்துல் சமாத் இவங்க 3 பேர்த்த எடுத்துக்கலாம். முகேஷ் சௌத்ரி கூட ஆப்ஷனலாக வைங்க, எனக்கு அவ்வளோ ஒன்றும் அவரது இன்றைக்கி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அவர் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக விக்கெட் எடுக்கக்கூடியவர்கள் பிரின்ஸ் யாதவ் மற்றும் சபாஸ் அகமத். பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுப்பார். பிரின்ஸ் யாதவ் மற்றும் சபாஸ் அகமத் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் மிச்சல் மார்ஷ், ஜாஸ் இங்கிலீஷ், முகேஷ் சௌத்ரி, அப்துல் சமாத் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மார்ஷ் அல்லது இங்கிலீஷை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடியவர்கள் சபாஸ் அகமத், பிரின்ஸ் யாதவ், ஆகாஷ் சிங் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் முதல் ஹிண்ட், லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இடது கை பந்து வீச்சாளர் ஆகட்டும், இடது கை பேட்ஸ்மேன் ஆகட்டும், இடது கை ஆல்ரவுண்டர் ஆகட்டும், நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அவரை வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஓப்பனிங்கில் 2 டீம்லேயும் ஓப்பனிங் இறங்கக்கூடியவங்கள யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக 50 அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அவங்கள வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 2வது ஹிண்ட். 3வது ஹிண்ட் அப்படிங்கும்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் புதுமுகமாக யாரையாவது ட்ரை பண்ணுவாங்க. அதாவது புதுமுகமாக யாராவது பிளேயர்ஸை, அவர் ஃபாரின் பிளேயராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவரை வந்து இன்றைக்கி விளையாட வைப்பாங்க அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ஜோதிட கணிப்பு. ஸோ அவர் யார் வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக யாரோ ஒரு புதுமுகம் இன்றைக்கி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி ஒரு கணிப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைய தினம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.